ஹாய் பாஸ்டோஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். நான் உங்கள் ஜாரா. இப்போ தான் நீங்கள் நம்மளோட சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் இந்த எஃப்எஃப் பார்த்து முடிச்சுட்டு பிடிச்சிருந்தால் மட்டும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அண்ட் லைக்கும் பண்ணிக்கோங்க. இது ஜஸ்ட் இமேஜினேஷன் ஸ்டோரிடா. கொஞ்சம் நேரம் மட்டும் ஜஸ்ட் இமேஜின் பண்ணிக்கோங்க. யாரும் இதை ரியல் லைஃப் கூட ரிலேட் பண்ணிக்க வேண்டாம். முக்கியமான விஷயம் என்னென்னா, நவடேஸ் வொலரல்ஸ் பயங்கரமாக இருக்குடா. லாஸ்ட்டில் வேம்பயரில் போட்டிருப்பேன். ஆக்சுவலி அந்த வேம்பயரில் ஜிம்மினுக்கு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மைண்ட் செட் பண்ணி வச்சுருந்தேன். நம்மளோட சப்ஸ்கிரைபர் இல்லை, நீங்கள் எனக்காக தயாங்க்கு போடுங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க. சரி, ஓகே, சப்ஸ்கிரைபரோட விஷ் அப்படின்னு சொல்லிட்டு நான் தயாங்க்கு மாற்றிட்டேன். ஸோ அதனால் ஃபஸ்ட்டு என்ன மைண்ட் செட்டில் இருந்தனோ அதே மாதிரி ஜிம்மின்னு நான் நிறையா இடத்துல ஜிம்மின்னு சொல்லி வச்சுருந்தேன். பட் எடிட்டில் ஒரு சில இடத்துல தூக்கிட்டேன். ஆனாலும் ஃபஸ்ட்டே மிஸ்டேக் பண்ணி வச்சுருக்கேன், அதை நான் பார்க்கல. அதுக்கு ஃபஸ்ட் ஆஃப் ஆல் சாரிடா. ஓகே, அண்டு வொலரல்ஸ் கொஞ்சம் இருந்தாலும் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்கடா. ஓகே, நான் தயாங்க்கு ஜேகேனும், ஜேகேக்கு தயாங்கணும், ஜிம்மின்னும் அப்படியே ஒல்லறி வச்சிடுறேன் நான். ப்ளீஸ் 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 கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்கடா. ஓகேடா, நம்ம டேரெக்டாக நம்ம ஸ்டோரிக்குள்ளே போயிடலாம். இந்த ஸ்டோரியோட நேம் நெய்பர்ஹுட் லவ். ஸோ ஜிம்மின் அண்டு நீங்கள் ரெண்டு பேருமே ஆப்போசிட் ஹவுஸ், எதிர் வீடு. அண்ட் நீங்கள் ஜிம்மின் ரெண்டு பேருமே லவ் பண்ணிட்டு தான் இருக்கீங்க. இந்த இன்ட்ரோ போதும், மற்றதெல்லாம் நம்ம ஒன் ஷாட்குள்ளே போய் பார்த்துக்கலாம். ஓகேடா, லெட்ஸ் கெட் இன் டு தி எஃப்எஃப். அப்போ ஜிம்மின் கண் முழிக்கிறான். இந்த அலாம் வேற, ஐயோ எத்தனை மணி ஆகுதோ தெரிலையே அப்படின்னு சொல்லிட்டு அவன் ஃபோனை தேடிட்டு அப்படியே அலாம் கட் பண்ணுறான். என்னது 9:30? பூச்சு, காலேஜ் போயிருப்பாளா என்ன அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே வேகமாக வீட்டுக்கு வாசலில் நிற்கிறான். பார்த்தா நீங்கள் இன்றைக்கி காலேஜ் லீவ் போட்டிருப்பீங்க. ஸோ குளிக்கிறதுக்காக நீங்கள் தலை நிறைய நல்லா எண்ணெய்லாம் வச்சுட்டு வீட்டோட வாசலில் சும்மா நின்று உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட பேசிகிட்டு இருக்கீங்க. இல்லைடி, நான் இன்றைக்கி காலேஜ் வரல. இல்லைடி, மேம்கிட்ட சொல்லிடுறேன்னா, எதையாச்சும் சொல்லுடி, அவள்கிட்ட ஏதாச்சும் சமாளித்து விடு, இல்லைன்னா நாளைக்கு நாய் மாதிரி குறைப்பா. அப்போ ஜிம்மின் பல்லு கூட விளக்காமல் வெளியில் இந்தோ நம்மாலே போலையே. அப்போ ஜிம்மின் உங்களை பார்க்குறான். ஸோ நீங்களும் ஜிம்மினை பார்க்குறீங்க. இதோ நல்லா வர்றான் பாரு, தூங்கு மூஞ்சி. நைட்டெல்லாம் ஃப்ரெண்ட்ஸ் கூட சுற்ற வேண்டியது, காலையில் காலேஜ் போகிறதுக்கு முன்னாடி பார்த்துட்டு போகணுன்னு தோணும். ஆனால் நல்லா தூங்க வேண்டியது எப்போ வருது பாரு. அப்போ தான் உங்களுக்கு ஸ்ட்ரைக் ஆகுது, ஐயோ நம்ம தான் தலை ஃபுல்லாக என்ன வச்சுருக்கோமே, அவன் இந்த கோலத்தில் நம்மளை பார்க்குறான். அப்போ உங்கள் ஃப்ரெண்டு, ஹலோ நீ இருக்கியா என்ன? ஹலோ வயன். இருக்கேன்டி. என்னடி என்னாச்சு? நீ அவனை என்ன வச்சிருந்தாலும் பார்க்குறான், நைட்டி போட்டிருந்தாலும் பார்க்குறான். நான் குளிக்காமல் இருந்தால் கூட அவன் என்னை பார்த்துடுறான்டி. ரெண்டு பேரும் ஆப்போசிட் வீடு தானே, நீ எப்படி இருந்தாலும் உன்னை பார்ப்பான். இப்போல்லாம் பசங்க எல்லாம் அழகாக இருந்தால் தானே பார்க்குறாங்க. ஆனால் ஜிம்மின் நீ எப்படி இருந்தாலும் பார்க்குறான்ல, அதை நினச்சி சந்தோஷப்படுவியா? அப்படி இல்லைடி, அவன் முன்னாடி அழகாக இருக்கணும்னு ஆசைப்படுவேன். ஆனால் எதிர் வீடாக இருக்கனால அவன் என்னை எல்லா கோலத்தையும் பார்க்குறான்டி. விட்ரி, பார்த்துட்டு எதுவும் சொல்லலைல்ல, அவன் உன்னை ரசிக்க தான் செய்கிறான், என்ன நீ அமைதியாயிரு அப்படின்னு சொல்லிட்டு. அப்போது இப்போ ஆப்போசிட்டில் அவனுக்கு ஜிம்மின் இருக்கான், கரெக்டாடி? உனக்கு எப்படி தெரியும்? அதான் ஒரு மார்க்கமாக பேசுகிறியே. ஓகேடி, ஓகே, நீ கண்டினியூ பண்ணு, நான் அப்புறமா கால் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களோட ஃப்ரெண்டு காலை வச்சிட்றா. நீங்கள் ஜிம்மின் ரெண்டு பேர் நல்லா பார்த்து சைட் அடிச்சுட்டே இருக்கீங்க. ஜிம்மின், என்னடி ஷார்ட் பண்ணலையா என்ன? அப்போ நீங்களும் கண்ணாலேயே இதோ போகணும், அண்ணன் உள்ளே குளிச்சுட்டு இருக்கான். அப்போ சடனாக அவங்களோட அண்ணன் ஃபயன், இங்கே நின்று என்ன பண்ணிகிட்ருக்க, யாரை பார்த்துட்ருக்க அப்படின்னு சொல்லிட்டு ஜிம்மினை நல்லா முறைக்கிறான். பிகாஸ் அவனுக்கு தெரியும் உங்கள் ரெண்டு பேர்த்துக்குள்ளே ஏதோ ஒன்று ஓடிட்டுருக்கு அப்படின்னு. இங்கே நின்று யாரடி பார்த்துட்ருக்க, உள்ளே போ அப்படின்னு சொல்லிட்டு கோவமாக அவங்கள உள்ளே போக சொல்கிறான். ஸோ ஜிம்மினுக்கு இதை பார்த்ததும் கடுப்பாகுது. அவனுக்கும் தெரியும் உங்கள் அண்ணன் ரொம்ப ஸ்ட்ரிக்ட் அப்படின்னு. ஸோ அப்படியே பார்த்துட்டு ப்ரஷ் கூட பண்ணியிருக்க மாட்டான், ஏதோ வெளியில் பைக் எடுக்க வந்த மாதிரி அப்படியே சர்க்காஸ்டிக்காக பாடுறான். என் வீட்டில் நான் இருந்தேன்னு, எதிர் வீட்டில் அவ இருந்தாலே, லவ் டார்ச்சர் பண்ண எனக்கு தெரியல, அவ டாடி மூஞ்சி சரியில்லை. இப்போ பாடிட்டே அவன் டக்குன்னு மொபைல் எடுத்து காதில் வச்சுட்டு, இதோ மச்சான் ஆன் தி வே. இல்லை காலங்காத்தாலே சம் டாக்ஸ் மூஞ்சில் முழிக்க வேண்டியதாக இருந்துச்சா, அதான் மச்சான் இதோ வந்துடுறேன் வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு. உங்கள் அண்ணனுக்கும் அந்த ஜிம்மினுக்கு ரெண்டு பேர்த்துக்குமே ஆகாது. பிகாஸ் அவனுக்கு தெரியும் ரெண்டு பேர்த்துக்குள்ளே ஏதோ ஒன்று ஓடுதுன்னு. அதனால ஜிம்மினும் அப்படியே முறைச்சிட்டே போகிறான்.
உள்ளே போனால் உங்கள் அம்மா கோலங்கொத்தால் எதுக்கிட்டே வெளில போய் நிற்கிற? அப்போ உங்கள் அப்பா அப்படியே பயங்கரமாக உங்களை முறைச்சிட்டு, நாளிலேருந்து சிசிடிவி ஆஃப் ஆகவே கூடாது, எல்லாத்துக்கும் தான் சொல்கிறேன், புரியுதுல பயன், உனக்கும் தான் சொல்கிறேன், நாளிலேருந்து சிசிடிவி மட்டும் ஆஃப் ஆச்சுன்னு வச்சுக்கோயேன், நான் என்ன பண்ணுவேன்னு எனக்கே தெரியாது. பிகாஸ் இது உங்கள் அம்மா அப்பாவுக்கு தெரியும் உங்களுக்கும் ஜிம்மினுக்கும் ஏதோ லவ்ஸ் ஓடுதுன்னு, அதனாலே அவங்க சிசிடிவி வந்து இன்ஸ்டால் பண்ணியிருப்பாங்க. அப்போ நீங்கள் ரூம்குள்ளே போயிட்டே, ஐயோ எப்படி இப்போ சிசிடிவியே ஆஃப் பண்ணுறதில்ல, வெளியில் வந்ததுமே எப்படி தெரிஞ்சிச்சு? அப்போ நீங்கள் அப்படியே ரூமோட ஜன்னல்லேருந்து வெளியில் எட்டி பார்க்குறீங்க, அப்படியே உங்களோட டாக் அது உங்களை அப்படியே பார்த்துக்கிட்டே இருக்குது. டே இதெல்லாம் உன்னோட வேலை தானா? அது எப்படிரா நான் கரெக்டாக வெளில போனாலே அம்மாவை கூட்டிகிட்டு வந்துடுற? ஸோ இப்படி தான் உங்கள் டாக் வந்து நீங்கள் வெளியில் போகிறத பார்த்தாலே அப்படியே கத்தும், அப்படி இல்லைன்னா உங்கள் அம்மா கிட்டே போய் கூட்டிகிட்டு வந்துடும். எனக்கு எதிரி யாரும் இல்லை, இதோ வீட்டுக்குள்ளேயே இவன் இருக்கான். டே ஹஸ்கி, ஏன்டா அப்படி பண்ணுற? எப்போ ஜிம்மினை மீட் பண்ண போனாலும் எனக்கு அத்தையே காட்டி கொடுத்துரு. அந்த நாய் வேறு எக்ஸாமில் எப்படி பண்ணுச்சுன்னே தெரியல, நான் நல்லா பண்ணிட்டேன், அவன் எப்படி பண்ணானோ தெரியலையே அப்படின்னு சொல்கிறீங்க. ஜிம்மின் கால் பண்ணுறீங்க. ஹலோ பொறுக்கி, காலங்காத்தால எங்கே பொறுக்க போகிற? உங்கள் அண்ணன்காரன்ட்ட சொல்லி வச்சுக்கோடி, மூஞ்சி முகரெல்லாம் ஒட்டச்சிருவேன் என்ன? காலங்காத்தாலே பார்த்து முறைச்சிட்டு நிற்கிறான். ஜிம்மின் ஏன் விடேண்டா, அவனை பற்றி தான் உனக்கு தெரியும்ல. இப்போ என்ன, உங்கள் அண்ணன் வந்து உன் ஃபோனை செக் பண்ணுவான் அப்படி தானே? டி சொல்லு, ஒரே தூக்கி விட்டுறேன். டி அவன் இப்போ போயிடுவான்டா, கொஞ்ச நாள் ஒரு 1 வீக் வரை இருப்பான், அண்ட் அவன் ஜாப்க்கு மறுபடியும் வெளியில் போயிடுவான்டா. அதுக்கப்புறம் நம்ம ஃப்ரீயாக மீட் பண்ணலாம். இன்றைக்கு தானே அவன் வந்திருக்கான், ஸோ ப்ளீஸ்டா கொஞ்ச நாள் அமைதியாக இருக்கலாம் என்ன? ஓ உன்னால் தாண்டி பொறுமையாக இருக்கேன், இல்லைன்னு வச்சுக்கோ சாவடிச்சிருவேன் அவனை. சரி எக்ஸாம் எப்படி பண்ண? அதை பற்றி எதுவுமே சொல்லலை. ஒரே யூனிவர்சிட்டியாக இருந்திருந்தா கூட நான் உனக்கு எல்லாம் சொல்லி தந்திருப்பேன். நீ கொழுப்புக்குன்னு போய் வேறு காலேஜில் சேர்ந்துட்ட, எப்படிடா பண்ண? நீ அதெல்லாம் என்கிட்ட கேட்காத என்ன, நான் ஏதோ பண்ணி வச்சுருக்கேன், போடுறவன் கையில் தான் இருக்குது, அள்ளி போடுறானா அளந்து போடுறானாங்கிறது. உங்கள் பேப்பரில் ஏதாச்சும் இருந்தால் தான் அள்ளியோ அளந்தோ போடுவாங்க. ஜிம்மின் விளாடாதடா, நீ ஏதாச்சும் நல்ல ஜாப்க்கு போனால் தானே வீட்டில் வந்து தைரியமாக கேட்க முடியும். உனக்கு என்னடி இப்போ பிரச்சனை? காலங்காத்தால நோயினேன்னு சொல்லாத, ஃபோனை வச்சுட்டே உங்கள் அப்பங்காரனோட போய் கொஞ்சிக்கிட்டு இருப்போ. ஆமாம், நம்ம விஷயம் தெரிஞ்சதுலேருந்து எங்கள் அப்பா என்ன கொஞ்சவா செய்கிறாரே. ஏய் ஃபோனை வைடி அப்படின்னு சொல்லிட்டு ஜிம்மின்னு ஃபோனை வச்சிட்றான். ஸோ எப்படியே ஒரு 1 வீக் போயிருக்கும். இந்த 1 வீக்குள்ளே உங்கள் அண்ணன் வந்து உங்களோட ஃபோனை செக் பண்ணுறது, நீங்கள் ஜிம்மினோட ஃபோட்டோஸ் எல்லாம் டெலீட் பண்ணிட்டு அப்புறம் அவனை அனுப்ப சொல்கிறது, இந்த மாதிரி தான் உங்களுக்கு இந்த 1 வீக் போயிட்டு இருந்திருக்கும். ஸோ அட் லாஸ்ட் உங்கள் அண்ணன் வந்து கிளம்பிடுவான் ஒர்க்குக்காக. அப்போ ஜிம்மினுக்கு கால் பண்ணுறீங்க. ஜிம்மின் அண்ணன் போயிட்டான், ஜாலிடா, இனிமேல் கேமராவுக்கு தெரியாமல் திருட்டுத்தனமா அப்படியே உன்னை மீட் பண்ண வருவேன், ஜாலியாக இருக்கும்ல. ஓ அண்ணங்காரன் போய் தொலைஞ்சிட்டானா? அவனுக்கு நல்லா சாவே வராதாடி, ஏன்டா அப்படி பேசுகிற? ஜிம்மின் என்ன இப்போ உனக்கு? அண்ணன் போயிட்டான், நம்ம மீட் பண்ணலாம். அம்மா அப்பா ஈவினிங் வெளில போயிடுவாங்க, இன்றைக்கி சண்டேல, ஸோ அதனால தான் ஈவினிங் வெளியில் போனதும் நான் உன்னை மீட் பண்ண வர்றேன். நான் மீட் பண்ண வர்றேன், எப்படியோ வந்து தொலைடி. எங்கே வர? உனக்கு தெரியாதோ நம்மளோட மீட்டிங் ஸ்பாட் எதுன்னு? சந்துக்கு பின்னாடி வந்துரு. ஓகே ஈவினிங் 6 o'clock கரெக்டாக நாங்கள் நிற்பேன், நீயும் வந்துடுறா. சீக்கிரமாகவே வந்துரு அப்படின்னு சொல்லிட்டு நீங்களும் காலை கட் பண்ணிட்டு அப்படியே போய் குளிக்க போயிருங்க. ஸோ அப்படியே ஈவினிங்கும் ஆகுது. வயன் நாங்கள் வெளில போகிறோம், எந்த சேட்டையும் பண்ணாமல் அமைதியாக இருக்கணும். வந்து நான் கேமரா வச்சு செக் பண்ணி பார்ப்பேன், ஏதாச்சும் தெரிஞ்சிருந்தது அவ்வளோதான், புரியுதுல அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் அம்மா அண்ட் அப்பா 2 பேரும் மிரட்டிட்டு போகிறாங்க. ஸோ போனதுமே நீங்கள் அழகாக ஜிம்மினை பார்க்க போகிறேன்னு ஃப்ரீ ஹேர்லாம் விட்டுட்டு அழகாக ஒரு குர்த்தி வியர் பண்ணிட்டு வெளியில் வர்றீங்க. அப்போ வாசல்லே உங்கள் டாக் உங்களே பார்க்குது. டே ஹஸ்கி அப்படின்னு சொல்லிட்டு தான் கூப்பிடுறீங்க, அது பயங்கரமாக குறைக்க ஆரம்பிச்சிருது. அப்போது நீங்கள் டே அமைதியாரு, உனக்கு பெடிகிரி வாங்கிட்டு வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு டாக் அப்படி காம் டவுன் பண்ணுறதுக்காக அதுக்கு பெடிகிரி எல்லாம் கொடுக்குறீங்க. ஸோ எப்போவுமே இப்படி தான், நீங்கள் வெளில ஜிம்மினை மீட் பண்ண போகும்போது அது பயங்கரமாக குறைக்கும். ஸோ நாய்க்கு பிஸ்கட் போட்டு தான் நீங்கள் அப்படியே வருவீங்க. ஸோ அப்படியே பிஸ்கட்டை கையில் வச்சுட்டே ஹஸ்கியை உள்ளே கூப்பிட்டுட்டு உங்களோட ரூமில் வச்சு லாக் பண்ணிட்டு நீங்கள் வெளில போகிறதுக்காண்டி கிளம்புறீங்க.
ஐயோ, இந்த கேமரா வேற மூடி போட்டாலும் எங்கள் அப்பா கண்டுபிடிச்சிருவான். கரண்ட்டு போனாலும் இதுக்கு கனெக்ஷன் இருக்குது கண்டிப்பாக. ஐயோ, இப்போ நான் என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு சரி நீ எப்பவும் போலயே போயிடுவோம். கேமரா இல்லாத சைடு இதோ எங்கிட்ட ரொம்ப குட்டியான சந்தே. இப்போ எப்படி நான் ஏறி குதிப்பேன்? ஐயோ, குதிச்சு 1 வீக் ஆச்சுல, அதனால ஐயோ கடவுளே, கால் கை உடையாமல் நீ தான் பார்த்துக்கணும். எங்கள் அப்பங்காரன் வேற செவரை இவ்வளோ ஏற்றி கட்டி வச்சுருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு கேமரா இல்லாத சைடாக அப்படியே போய் நீங்கள் அந்த செவர் ஏறி குதிக்கிறீங்க. ஸோ வெளியில் பார்த்தா ஜிம்மின். என்னடி வீட்டுக்குள்ளேருந்து திருட்டுத்தனமாக வர்றியா என்ன? ஜிம்மின் சிரிக்காத. எனக்கு ஒவ்வொரு தடவையும் ஏறி குதிக்கும் போது பயமாக இருக்குது. நான் பிடிச்சிக்கிறேன்டி, பயப்படாத என்ன அப்படின்னு சொல்லிட்டு ஜிம்மின் உங்களை கையை பிடிச்சிட்டு அப்படியே அந்த சந்துக்கு பின்னாடி கூட்டிகிட்டு போகிறான். அப்போ உங்களை அப்படியே வால் சைடை லாக் பண்ணிட்டு கிட்ட பார்த்து எவ்வளோ நாள்டி ஆகுது, எதிர் வீடுன்னு தான் பேர். ஆனால் உங்கள் அண்ணக்காரன் வந்துட்டா மட்டும் மீட் பண்ணவே முடிய மாட்டேங்குது. கழுகு மாதிரி பார்த்துக்கிட்டே இருக்கான். ஆமாம், மீட்டே பண்ண முடியல. 1 வீக்காக என் செல்லத்தை இப்படி ஹக் பண்ணாமல் நான் எவ்வளோ ஏங்கி போயிட்டேன் தெரியுமா? உன்னை விட நான் தாண்டி ஏங்கி போயிட்டேன். ஒவ்வொரு நைட்டும் எப்பா என்னால் சொல்ல முடியலடி. எங்கேயாச்சும் அவுட்டிங் போகலாமா? அம்மா அப்பா எங்கேயாச்சும் வெளில போனால் தான் போக முடியும். அப்புறம் நான் மாட்டிப்பேன். டி காலேஜ் போகிறேன்னு அப்படியே வாடி, கட்டடிச்சிட்டு போயிடலாம் என்ன? ஜிம்மின் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஹக் பண்ணிக்கோ, நல்லா டைட்டாக ஹக் பண்ணிக்கோ. எனக்கு இது பத்தலை அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ஜிம்மின் 2 பேருமே நல்லா டைட்டாக ஹக் பண்ணிக்கிறீங்க. மிஸ் பண்ணேன்டி, ரொம்ப ரொம்ப மிஸ் பண்ணேன். ரொம்பவே மிஸ் பண்ணேன். நானும் ரொம்ப மிஸ் பண்ணேன். நீ சாப்பிட்டியா? நான் சாப்பிட்டேன்டி. என்ன ஃப்ரெஷ்ஷாக வந்திருக்க போல். ஷாம்பு தூக்கலாக இருக்கே. போஜுமினா, இனி மாதிரி எப்போ மீட் பண்ண போகிறோமோ? டி நம்மளாச்சும் மீட் பண்ணுறோமோ இல்லையோ, ஆனால் டெய்லி பார்க்க வச்சு செய்கிறோம்ல. ஆனால் நிறைய பேருக்கு இந்த மாதிரி சான்ஸ் கிடைக்கிறது இல்லைல்ல. அப்போ அதை நினச்சி நமக்கு ஏதாச்சும் கிடைக்குதுன்னு சந்தோஷப்பட்டுக்குவோம் என்ன? எப்போவும் இந்த மாதிரி ஏதாச்சும் சொல்லி என் வாயை அடைச்சிரு. அப்புறம் நீ வாயை மூட மாட்டேடி. இப்படி கிஸ் அடிச்சா தான் மூடுற. சரி விடு. சரிடா, டைம் ஆச்சு, நான் போகிறேன் என்ன? என்னடி மறந்துட்டியா என்ன? என்னது? எப்போதும் மீட் பண்ண வந்தால் ஃபோட்டோ எடுத்துக்குவோம்ல. அச்சோ மறந்துட்டேன். என் ட்ரெஸ் எப்படி இருக்குது? மேடம்க்கு நல்லா தான் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஜிம்மின் நீங்கள் 2 பேருமே அழகாக ஃபோட்டோஸ் எடுத்துகிட்டு அப்படியே நீங்கள் வீட்டுக்கு வந்துடுறீங்க. ஸோ உங்களோட ரூம் கதவை திறக்கிறீங்க. டே ஹஸ்கி, அம்மா அப்பா கிட்டே வந்தது குறைச்சி ஏதாச்சும் காட்டி கொடுத்தேன்னு வச்சுக்கோ, அப்புறம் நாளைக்கு உனக்கு சோறே கிடையாதுடா அப்படின்னு சொல்லவும் அந்த டாகும் அப்படி குறைக்க ஸ்டார்ட் பண்ணுது. டே இந்த வீட்டில் நானும் ஒரு மனுஷி தான்டா, என்னை நீ கூட மதிக்க மாட்டேங்கிறியா அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே சிரிச்சுட்டு உங்கள் ஹஸ்கியை கொஞ்சிக்கிட்டு இருக்கீங்க. அப்படியே உங்கள் அம்மா அப்பா வர்றாங்க. உங்களை அப்படியே மேலேயும் கீழேயும் பார்த்துட்டு அப்படியே சும்மா போயிடுறாங்க. ஸோ அப்படியே டேஸ் பாஸ் ஆகுது. அப்போ ஒரு நாள் கால் பண்ணுறீங்க நீங்கள் ஜிம்மினுக்கு. டே ஜிம்மின், எக்ஸாம் ரிசல்ட் வந்துடுச்சு, உனக்கும் கண்டிப்பாக வந்திருக்கும். ஒழுங்கா சொல்லு, பாஸ் ஆகிட்ட தானே எல்லாத்துலேயும்? அப்போ கண்டிப்பாக உனக்கு ஜாப் கிடச்சிரும்ல. ஃபைனல் செமஸ்டர்டா. எங்கள் அம்மா கிட்டே வந்து தைரியமாக கேட்கலாம்லடா. ஜிம்மின் ஏதாச்சும் பேசு ஜிம்மின். ஐயோ இப்போ ஏன் எதுவுமே பேச மாட்றான்? நான் இன்னும் ரிசல்ட் பார்க்கலடி. ஏன் பார்க்கல? டி கொஞ்சம் பாருடா. நான் இன்னைக்குடி பார்த்துருக்கேன், நீ ஏன் எனக்கு பார்த்துக்கோ. டேய் என்னடா? ஃபோனை ஐடி நீ ஏன் பார்த்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு கால் வச்சிட்றான். பார்த்தா ஜிம்மினுக்கு அரியர் விழுந்திருக்கும். ஸோ நீங்கள் அகெயின் ஜிம்மின் கால் பண்ணுறீங்க. டேய் என்ன ஜிம்மின், அரியர்ஸ் விழுந்திருக்கு. நான் உங்ககிட்ட என்ன சொன்னேன்? ஃபைனல் செமஸ்டர் இதை அழகாக முடிச்சுட்டு ஜாப் போயிட்டு நான் அம்மா அப்பா கிட்டே பேசலான்னு தானே சொன்னேன். ஏன்டா? ஏன் இப்படி பண்ணுற? சும்மா நொய்ங்காதடி, வச்சு தொலை என்ன? வச்சு தொலைவா? நான் உங்ககிட்ட இப்போ என்ன ஜிம்மின் கேட்டேன்? எனக்கு ஒரு முடிவு சொல்லு. இப்போ நீ எக்ஸாம் எழுதி கிளியர் பண்ணுவியா இல்லை அவ்வளோதானா ஜிம்மின்? என்னால் கிளியர்லாம் பண்ண முடியாதுடி. எக்ஸாம் எழுதுவேன், எப்போ வருதோ பாஸ் போடுறானோ அப்போ போடட்டும். அது வரைக்கும் என்னால் ஒன்றும் பண்ண முடியாது. அப்போ நம்மளோட ஃப்யூச்சர் பற்றி என்னடி பெரிய ஃப்யூச்சரு? இப்போ நீ வர்றியா? வா, கல்யாணம் பண்ணிக்கிறேன். ஃப்யூச்சர் அது இதுன்னெலாம் அப்புறமா யோசிச்சுக்கலாம் என்ன? அப்புறமா ஜிம்மின்? தாத்தா பாட்டி எனக்கு அப்புறமா நமக்கு ஃப்யூச்சரே இல்லை ஜிம்மின்.
சும்மா நொய்யின்னு கத்திட்டு இருக்காதடி, மூட்டு வைக்கிறேன்னா வைக்கி, இல்லைன்னா கிளம்பி போயிட்டே இரு அப்படின்னு சொல்லிட்டு கட் பண்ணுறான். ஸோ நீங்கள் அகைன் கால் பண்ணுறீங்க, பார்த்தா உங்களை பிளாக் பண்ணிடுறான். ஏன் இப்போ பிளாக் பண்ணிட்டான்? இல்லை, நான் அகைன் வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேயும் போய் பார்க்குறீங்க, பார்த்தா அங்கேயும் பிளாக்கு. ஏன்டா, நான் உன் நல்லதுக்காக தானே சொல்கிறேன். ஆனால் உனக்கு இதை பற்றி பேசினா மட்டும், எங்கள் அப்பா அம்மா கிட்ட பேச வரணும்னு சொன்னால் மட்டும் உனக்கு ஏன்டா இவ்வளோ கோவம் வருது? ஜிம்மின், நம்மளோட ஃப்யூச்சருக்காக தானே நான் சொல்கிறேன். ஏன் ஒவ்வொரு தடவையும் நான் சொல்லும் போதும் நீ இவ்வளோ கோவப்படுற? உனக்கு கோவம் மட்டும் ஏன் இவ்வளோ வருது அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே அழுதுகிட்டே நைட் ஃபுல்லாக இருக்கீங்க. அப்போ உங்கள் ரூம் சைடு ஏதோ சவுண்ட் கேட்குது. ஏ தொடுறி, விண்டோ ஓப்பன் பண்ணுறி. என்ன, ஜிம்மினோட வாய்ஸ் கேட்குது. அப்போ நீங்கள் அகைன் விண்டோ பக்கத்தில் போய் அப்படியே விண்டோ ஓப்பன் பண்ணுறீங்க. ஸோ உங்கள் வீட்டில் விண்டோ ரொம்ப ஹைட்டாக வச்சுருப்பாங்க. ஜிம்மின், என்னடா, ஏன் என்னை பிளாக் பண்ண? போ, என்னை பிளாக் பண்ணுறல, எனக்கு அந்தளவு கோவம் வருது. அந்தளவு உனக்கு கோவம் வருதுல்லடா, அப்போ அந்தளவு வெறுப்பாக்கிட்டேன்ல உனக்கு நான். தொண்ணூத்தொன்னு பேசாதடி, உங்கள் அப்பங்காரனுக்கு வழங்கிற போது பக்கத்து ரூமில் தான் இருக்கான், வந்தால் மாட்டணும். எனக்கு ஒன்றும் இல்லடி, உன்னை தூக்கிட்டு போயிடுவேன், நீ தான் நொய் நசன்னு கிடப்ப. எட்டி துளைக்க மாட்டேது, உங்கள் அப்பங்காரன் வேறு நல்லா விண்டோவை தூக்கி மேலே வச்சுருக்கான். ஜிம்மின், அங்கே பக்கெட் இருக்குல்ல, ஸ்டீல் பக்கெட், அதை எடுத்து கவுத்தி அது மேலே ஏறி நெல், அப்போ கரெக்டாக இருக்கும். ஓ, எப்படி எக்ஸ்பீரியன்ஸாக என்ன? இல்லை, அப்படி இருந்தால் தான் கரெக்டாக இருக்கும். நானும் சும்மா ஒரு நாள் பார்த்துருக்கேன், அப்படி ட்ரையல் பார்த்துருக்கேன். ஓ சரி வர்றேன் அப்படின்னு சொல்லிட்டு ஜிம்மினும் அழகாக அந்த ஸ்டீல் பக்கெட்டை தூக்கி கொண்டு வந்து அதை போட்டு அது மேலே ஏறி நிற்கிறான். அப்பா, இப்போ சொல்கிறீ, ஏண்டி அழுகிற? உன் கையை கொடு அப்படின்னு சொல்லிட்டு அந்த விண்டோடைய அந்த கம்பி வழியாக அவனோட கையை வாங்குறீங்க. அப்போ ஜிம்மினும் உங்களோட டியர்ஸ் எல்லாம் வைப் பண்ணி விடுறான். எதுக்கடி அழுகிற? நீ ஏன் பிளாக்லாம் பண்ணுற? உனக்கு ஏன் இவ்வளோ கோவம் வருது? ஆமாடி, கோவம் வரும். அப்புறம் அதோ இந்த மாதிரி எனக்கு கொஞ்சுவேன். என்னடி இப்போது கையில் மட்டும்தான் கொஞ்சம் முடியுது. ஆமாடி, ஏதாச்சும் முடியுதுல, உனக்கு என்னடி வேணும்? என்னை சமாதானப்படுத்து, என்னை கன்சோல் பண்ணு. எனக்கு அதெல்லாம் வராதுடி. சரி வா, ஓகே, உனக்காக நான் எல்லாத்தையும் கிளியர் பண்ணுறேன். என்ன உட்காந்து அழுதுட்டு இருக்காதடி, இப்படி எனக்கு பிடிக்காது. சரி, எப்படி வந்த? கேமராவுக்கு தெரியாமல் நீ எப்படி வந்தியோ அதே மாதிரி சுற்றி வந்தேன்டி. உங்கள் அப்பங்காரன் என்னடி, அப்பா சவரை இவ்வளோ பெருசாக கட்டி வச்சுருக்கான். ஆமாம் ஜிம்மினா, இப்போ தெரியுதா? ஒவ்வொரு தடவையும் நான் உன்னை பார்க்க வரும்போது ஏறி குதிக்கும் போது எனக்கு எவ்வளோ பயமாக இருக்குன்னு. எப்பாடே, உன்னை தூக்குனதும் ஃபஸ்ட்டு வேலை உங்கள் வீட்டை இடிக்கிறது தாண்டி. இது எனக்கு ரொம்ப பிடிக்கும். அதுவும் என்னோடய ரூம் ரொம்ப பிடிக்கும். இல்லைன்னா அந்த வாழை, காம்பவுண்ட் வாழை உடச்சி விட்ருவோம். என்ன? ஐயோ ஜிம்மினா, கன்சோல் பண்ண வந்துட்டு என்ன இப்படி பேசுகிற? நான் தான் சொல்லிட்டேன்ல, நான் பாஸ் ஆயிடுறேன். என்ன பாஸ் ஆயிடுறேன். சரி, ஏன் பிளாக் பண்ண? சொல்லு, எதுக்கு பிளாக் பண்ண? இப்போ என்னடி சொன்னேனே, அன்பிளாக் பண்ணும் அதானே, பண்ணி தொலைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஜிம்மினா அன்பிளாக் பண்ணுறாங்க முன்னாடியே. சரி, டைம் ஆச்சு, நீ தூங்கணும், போ. கிஸ்ஸு கொடு போகிறேன். இதில் எப்படி லிப்ஸை வெளில கொண்டு வாடி, கொடு போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவனும் சொல்கிறான். ஸோ நீங்களும் உங்களோட லிப்ஸை அழகாக குட்டியாக அந்த ஸ்டீல் வழியாக கொடுக்குறீங்க. ஸோ அவனும் லிப்ஸ்லேயே அழகாக கிஸ் பண்ணிட்டு, இப்போ என்னாடி அழாதண்ணே, உங்கள் அண்ணன்காரன்ட்ட வந்து நான் பேசுகிறேன், எல்லாத்தையும் கிளியர் பண்ணிட்டு நான் பேசுகிறேன். ஆனால் எக்ஸாமுக்கு டைம் ஆகுமே, நான் வேறு ஜாப்லாம் அப்ளை பண்ணியிருந்தேன், எனக்கு எப்போ கிடைக்குமோ தெரில. ஜிமினா, அதுக்குள்ளே நீயும் கிளியர் பண்ணிட்டு உனக்கு ஒரு ஜாப் கிடச்சிட்டா நல்லா இருக்கும்ல. எல்லா விளக்குன மாதிரியும் இப்போ வந்து பேசு. உன்னை வந்துட்டு அதுக்குள்ளே ஜாப்க்கு அப்ளை பண்ண சொன்னது அம்மா அப்பா தான், அதை விட அண்ணா ரொம்ப ரொம்ப பண்ணான். என் தங்கச்சி வேறு அண்ணியே கூட்டுவான்னு கிடக்குறா. கொஞ்சம் அவகிட்ட வீடியோ காலாச்சும் பேசி தொலைடி. சரி, ரியா கிட்ட நாங்கள் வீடியோ கால் பேசுகிறேன். நீ பார்த்து போ, ஹஸ்கி வெளியில் தான் இருக்கான், கத்தி காட்டி கொடுத்துருவான்.
ஏய், அதுக்கு வரும்போது பிஸ்கெட் போட்டு தாண்டி வந்தேன். ஏப்பா, அவன் நாய்க்கு பிஸ்கெட் போட்டு என் மொத்த சொத்தும் போயிடும் போலடி. ஹஸ்கி அப்படி தான், ஆனால் என்கிட்ட ரொம்ப பாசமாக இருப்பான். பார்த்துருக்கேன்டி. நீ என்னை கொஞ்சுறதை விட அந்த நாய் தான் கொஞ்சுவேன். பார்த்துருக்கேன்னு. ஐயோ ஜிம்மினா, கத்தாத, அப்பா வந்துடுவார் அப்படின்னு சொல்லிட்டு ஜிம்மின் பேசி முடிச்சுட்டு இறங்கும்போது அந்த பக்கெட்டை தட்டி விட்டுடுறான். ஸோ அப்படியே சவுண்ட் கேட்டுருது. அப்போ அவங்க அம்மா அவங்களோட ரூம் கதவை வந்து திறக்கிறதுக்காண்டி வர்றாங்க. இந்த சவுண்ட் கேட்டதுமே ஜிம்மின் அப்படியே கீழே குனிஞ்சுக்கிறான். நீங்கள் அப்படியே விண்டோவெல்லாம் க்ளோஸ் பண்ணிட்டு அகெயின் தூங்குற மாதிரி ஆக்ட் பண்ணுறீங்க. ஸோ அவங்க அம்மா பார்த்துட்டு போயிடுறாங்க. தென் ஜிம்மின், டி உன்னை நானே காட்டி கொடுத்துருவேன் போல, நீ இரு என்ன, நான் போயிட்டு வரேன், லவ் யூ டி, லவ் யூ, வர்றேன் என்ன அப்படின்ட்டு அவள் போயிடுறான். ஸோ நெக்ஸ்ட் டே அவங்களுக்கு கால் வருது. ஹலோ, யார்? வயன். நான் தான் வயன். அவங்களுக்கு வேலை கிடச்சிருக்கு. எங்கே? பூசானில் தான். ஓ, பூசான்லையா? அப்போது எப்போ நான் வந்து ஜாயின் பண்ணணும் அப்படி நீங்கள் கேட்டதுமே அவங்க வந்து இன்னும் ஒரு 1 வீக்கில் வந்து நீங்கள் ஜாயின் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ அது கேட்டதுமே உங்களுக்கு ஷாக் ஆயிடுது. அப்போ ஜிம்மின் கூட அவனை நம்ம 1 வீக் தான் பார்க்க முடியுமா? அப்போ எங்களோட லவ் லாங் டிஸ்டன்ஸ் லவ் ஆகிடுமா? பூசான் அண்ணா இருக்க இடத்துக்கும் பூசானுக்கும் எனக்கு தெரிஞ்ச ஒரு 12 கிலோமீட்டர்ஸ் தான் டிஸ்டன்ஸ்ன்னு நினைக்கிறேன். ஐயோ, சரி, நான் ஜாயின் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் காலை வச்சிடுறீங்க. உங்கள் அம்மா அப்பா கிட்டே எல்லாருக்கிட்டே சொல்கிறீங்க. எல்லாத்துக்கும் செம்ம ஹாப்பி. அப்போ எல்லாருக்கிட்டே சொல்லிவிட்டு ஜிம்மின் கால் பண்ணுறதுக்காண்டி வர்றீங்க. ஹலோ ஜிம்மினா, சொல்கிறீ என்ன? எனக்கு ஒர்க்கு கிடச்சிருக்கு. ஏ, கங்க்ராட்ஸ். எங்கடி? இங்கே தானே. எந்த ஆஃபீஸு? சொல்கிறீ. அப்படி டெய்லி உன்னை பிக்கப்பு ட்ராப்புன்னு எல்லாம் நானே பார்த்துக்கிறேன். எங்கே இல்லை ஜிம்மினா. அப்போ எங்கடி? அது அது பூசானில் கிடச்சிருக்கு. என்ன ஜிம்மினா, கோவப்படாத. இல்லை, எங்கே கிடச்சிருக்குன்னு சொன்னேன்? பூசான். ஓ, அப்போ போயிடுவல்லடி நீ? போயிடுவல்ல? அப்போ நம்ம லவ்வும் லாங் டிஸ்டன்ஸ் லவ் ஆகிடுமாடி? லாங் டிஸ்டன்ஸ் லவ் ஆகிடும். நினச்சி கூட பார்க்கலடி உனக்கு அவ்வளோ தூரத்துலலாம் ஒர்க்கு கிடைக்கும்னு. அப்போ நீ போயிடுவியாடி? ஜிம்மின், கோவப்படாத, நானே எக்ஸ்பெக்ட் பண்ணல அவ்வளோ தூரமாக கிடைக்கும்னு. ஓ, அவங்க அப்பங்காரன் என்னடி சொன்னா? இல்லை ஜிம்மின், அப்பாவும் நல்ல ஆஃபீஸ், நல்ல இடம், நீ அங்கேயே போ, சேலரியும் கரெக்டாக இருக்குன்னு சொல்லிட்டாரு. நீ என்னடி சொன்ன? நான் என்ன சொல்ல முடியும் ஜிம்மினா? ஓ, அப்போ நாளைக்கு உங்கள் அப்பங்காரன் உங்ககிட்ட வந்து அவனை கல்யாணம் பண்ணாத வேற ஒருத்தனை கல்யாணம் பண்ணான்னு கையை நீட்டுவான். அப்போ நீயும் அவனை போய் கல்யாணம் பண்ணிக்குவல்ல ஜிம்மினா? அதுவும் இதுவும் ஒன்றா ஜிம்மினா? ஃபோனை வைடி ஜிம்மின். ஃபோனை வையின்ன அப்படின்னு சொல்லிட்டு ஜிம்மின் ஃபோனை வச்சிட்றான். ஸோ எப்படியே கொஞ்ச நாள் போயிருக்கும். உங்களுக்கு அவன் காலும் பண்ணியிருக்க மாட்டான், நீங்கள் பண்ணுற காலையும் அவன் பிக் பண்ணியிருக்க மாட்டான். ஒன் ஃபைன் டே, நாளைக்கு என்னோடய பர்த்டே, ஆனால் இவன் எனக்கு விஷ் கூட பண்ணல. இவன் ஏன் இப்படி இருக்கான்? என்னோடய பர்த்டேவே மறந்துட்டான்ல. ஆமாம், கண்டிப்பாக என்னோடய பர்த்டேவே அவன் மறந்துருப்பான் அப்படின்னு சொல்லிட்டு தென் நெக்ஸ்ட் டே நீங்கள் வெளில போகிறதுக்காண்டி அப்படியே கிளம்பிட்டுருக்கீங்க. அப்போ ரியா கிட்டே இருந்து கால். ஹலோ, சொல்லு ரியா. ஜிம்மின் என்ன பண்ணுறான்? நான் எந்த கால் பண்ணாலும் அட்டன் பண்ணவே மாட்றான். ஹாப்பி பர்த்டே. தேங்க்யூ ரியா, உனக்காச்சும் ஞாபகம் இருக்குது. ஆனால் அவனுக்கு என்னோடய பர்த்டேன்னு கூட ஞாபகம் இல்லை. இன்னும் 2 டேஸில் நான் கிளம்பிடுவேன். ஐயோ, நீங்கள் இன்னும் கவலைப்படாதீங்க. அண்ணா அவங்கக்கிட்ட சீக்கிரமாக பேசிடுவான். கொஞ்சம் இங்கே வர்றீங்களா? நீ வெளில நிற்கிறேன், நீ கொஞ்சம் வர்றீங்களா? எங்கே நிற்கிற? இதோ வீட்டுக்கு கொஞ்சம் சைடில் நிற்கிறேன். அந்த அந்த கன்வென்ஷனல் ஸ்டோர் இருக்குல்ல, அங்கே நிற்கிறேன். நீ கொஞ்சம் வர முடியுமா? நான் உங்களுக்கான கிஃப்ட்ஸ் வச்சுருக்கேன். நான் வர்றேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்களும் வெளியில் போகிறீங்க. அப்படியே கொஞ்சம் தூரம் தான் நடந்து போயிருப்பீங்க. அப்படியே உங்கள் கண்ணை வந்து யாரோ கட்டுறாங்க. யார் யார் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் பேனிக் ஆகுறீங்க. ஏய், நான் தாண்டி. கொத்தி காட்டி கொடுக்காம அமைதியாக இருந்து தொலை. ஜிம்மின், எங்கடா போன இவ்வளோ நாளா?
நீ கழட்டு, நான் உன்னை பார்க்கணும் ஜிமின். இன்னும் 2 டேஸில் நான் கிளம்பிடுவேன். ப்ளீஸ்டா ப்ளீஸ். மூட்டு வானா மூட்டு வாடி, டென்ஷன் ஆக்கிட்டு இருக்காது என்ன அப்படின்னு சொல்லிட்டு உங்களை அப்படியே கண்ணை கட்டின மாதிரியே கூட்டிகிட்டு போகிறான். அண்ட் ஒரு இடத்துல போய் உங்களோட பிளைண்ட் ஃபோல்டு வந்து அப்படியே அவுக்குறான். ஹாப்பி பர்த்டே டு யூ, ஹாப்பி பர்த்டே டு யூ, ஹாப்பி பர்த்டே டு வையன், ஹாப்பி பர்த்டே டு யூ அப்படின்னு சொல்லிட்டு ஜிம்மினோட மொத்த ஃபேமிலியுமே நின்று ஒரு கேக் வச்சுட்டு உங்களுக்காக பாடிக்கிட்டு இருக்காங்க. உங்களுக்கு செம்ம ஹாப்பி ஆகுது இதை பார்த்ததுமே. அப்படியே டியர்ஸ் வர ஆரம்பிக்குது ஹாப்பினஸில். தேங்க்யூ ஜிம்மின், நான் இதை எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லைடா. இப்போ இதை எக்ஸ்பெக்ட் பண்ணி தொலைச்சிடாதடி. எக்ஸ்பெக்ட் பண்ணாததை தான் நான் பண்ணுவேன். நீ பண்ணுறத நான் கண்டிப்பாக பண்ண மாட்டேன்னா நான் பண்ண மாட்டேன். அப்போ எல்லாருமே உங்களை கேக் கட் பண்ண சொல்கிறாங்க. ஸோ நீங்களும் அழகாக எல்லாத்துக்கும் கேக் கட் பண்ணி கொடுத்துட்டு எல்லாத்துக்கும் ஊட்டி விட்டுட்ருக்கீங்க. நெக்ஸ்ட்டு ஜிம்மினுக்கு கொடுக்குறதுக்காண்டி வர்றீங்க. இது ஃபஸ்ட்டு எனக்கு தானடி கொடுத்துருக்கணும். எல்லாத்துக்கும் கொடுத்துட்டு லாஸ்ட்டாக எனக்கு தர்ற. ஐயோ மோச்சி, நான் அங்கிள் அப்புறம் ஆன்ட்டிக்கு கொடுத்துட்டு அப்புறம் ரியா பாப்பாவுக்கு கொடுத்துட்டு அப்புறம் உனக்கு தானே தர்றேன். இருக்கதே அவ்வளோதாண்டி, நான் தான் லாஸ்ட்டு. சரிடி தங்கும், என் மூச்சில் என் பட்டுல வாங்கிக்கோங்கடி அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கொடுக்குறீங்க. ஸோ ஜிம்மில் சாப்பிட்டு ஹாப்பி பர்த்டேடி பொண்டாட்டி. பர்த்டேவெல்லாம் மறக்க மாட்டேன். என் பொண்டாட்டி பர்த்டே மறந்துடுவானா என்ன அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு எல்லோரும் முன்னாடி நெத்தியில் ஒரு அப்படின்னு கிஸ் பண்ணுறான். ஸோ ஜிம்மினோட ஃபேமிலிக்கு எல்லாருமே ஜிம்மின் உங்களுக்கு தான் லவ் பண்ணுறான்னு தெரிஞ்சிருக்கும். அண்ட் எல்லாருமே ஹாப்பியாக உங்களுக்கு விஷ் பண்ணிட்டு உங்களுக்கு கிஃப்ட்ஸும் தர்றாங்க. ஸோ அந்த பர்த்டே உங்களுக்கு ரொம்பவே ஸ்பெஷலாக இருக்குது. அண்ட் எல்லாத்தையும் முடிச்சுட்டு ஜிம்மின், சரி நான் கிளம்பட்டா. ஏண்டி இருன்னு சொன்னால் அப்படியே இருந்து கிழிச்சிருவியா என்ன? கிளம்புடி, உங்கள் அப்பங்காரன்ட்டே போ. ஏன்டா ஜிம்மினா பர்த்டே எதுவும் திட்டுற? போனா போடி, போயிரு என்ன போ. ஏன் இப்போ வாய்ஸ் ஒரு மாதிரி ஆகுது? நீ என்னை பாரு, திரும்ப ஜிம்மினா இந்த சைட் திரும்ப என்னை பாரு. கோவப்படுத்தாத வயன், போனால் போயிரு. ஜிம்மின் அலறியா? என்னை பாரு என்னை பாரு அப்படின்னு சொல்லிட்டு பார்க்க வைக்கிறீங்க. ஸோ நீங்கள் போகிறது அவனுக்கு ஒரு மாதிரி சேடாக இருக்குது. நான் வந்துடுவேன். எனக்கு லீவ் கிடச்சதுமே நான் உன்னை பார்க்க ஓடி வந்துடுவேன். சரியா? நீயும் சீக்கிரமாக எக்ஸாம் எல்லாம் முடிச்சுட்டு ஸ்டாப் பண்ணுறீ. மூடிட்டு இரு. எக்ஸாம் முடிச்சுட்டு எனக்கு எப்படி பண்ணணும்னு எனக்கு தெரியும். ஜாப் கிடச்சது உங்கள் அப்பங்கார மூஞ்சி மேலேயே வந்து வீசிட்டு அப்பாயின்மெண்ட் ஆர்டர் வீசிட்டு நான் பேசுகிறேன். என்ன பேசுகிறேன்டி? அச்சோ அழுகாத. நீ சொல்லல அழுகக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஜிம்மின் அப்படியே கன்சோல் பண்ணிட்டு அவனை அப்படியே ஹக் பண்ணிட்டு 2 பேருமே அழகாக அவங்களோட டைம் ஸ்பெண்ட் பண்ணுறீங்க. அட் லாஸ்ட் நீங்கள் போக வேண்டிய டேயும் வந்துருச்சு. ஸோ ஜிம்மின்னு வெளியில் வந்து நிற்கிறான். அவங்க அம்மா அப்பாவும் ஜிம்மினை பார்த்து முறைக்கிறாங்க. அப்போ ஜிம்மின் வேணும்னே அவங்க அம்மா அப்பா வெறுப்பேற்றணுன்னு போலே அம்மா போலே உன்னை தூக்கின்னு ஜாவ போலே செல்ல குட்டி வாடி வாடி வாச்சா மேல பாட்டு பாடிட்டே அவனும் உங்களை பார்க்குறான். ஆனால் அவனுக்கு ரொம்ப ஃபீலிங்ஸாக இருக்குது நீங்கள் போகிறது. ஸோ நீங்களும் பூசான் ரீச் ஆகிடுறீங்க. இப்படியே ஒரு 2 months கிட்டே போகுது ஜிம்மின் வீடியோ காலில் பேசுகிறது, நீங்கள் ஜிம்மினுக்கு வீடியோ கால் பண்ணுறது அப்படின்னு. ஒன் ஃபைன் டே நீங்கள் உங்களோட ஒர்க்கெல்லாம் முடிச்சுட்டு வீட்டுக்கு வந்துட்டுருக்கீங்க, பூசானில் இருக்க வீட்டுக்கு. ஏய் எங்கடி இருக்க? கால் பண்ணால் எடுக்க மாட்டியா என்ன? ஸோ ஜிம்மினா சாரி சாரி சாரி, அதிகமான ஒர்க் என்ன, அதாண்டா டைம் ஆகிடுச்சு, மன்னிச்சிரு. சொல்லல நீ மன்னிச்சிரு. நான் இனிமேல் கால் கரெக்டாக அட்டன் பண்ணிடுறேன். இது ஒன்றே சொல்லிடி எப்போ பார்த்தாலும். ஏன் கால் பண்ண? ஏன் கால் பண்ணனா? நான் சொல்லிட்டாடி, நான் சொல்லிட்டா? சொல்லு, எதுக்கு கால் பண்ண? அது வந்து என் ஆளை பார்க்கணுன்னு தோணுச்சுடி. வயனே அவ்வளோதான், பார்க்கணுன்னு தோணுச்சா? அப்புறம் திடீர்னு ஒரு மைண்ட் வந்து பைக்குகள்லாம் பெட்ரோல் போட்டு அப்படியே சர்ன்னு வந்தேன்டி. வந்து மொச்சி பையா எப்படி கதை சொல்கிறான் பாரு. நீங்கள் கண்டினியூ பண்ணுங்கள். வந்து அப்படியே ஆள் இருந்தாலும் வீடு அது முன்னாடி வந்து பார்த்தா என் ஆள் வீடு பூட்டி கிடக்கு, லாக் ஆயிருக்கா. நெக்ஸ்ட் என்ன? நெக்ஸ்ட்டு அங்கே தாண்டி ட்விஸ்ட்டு. என்ன ட்விஸ்ட்டு? அப்படியே திரும்பி சைடில் பார்த்தா என் ஆள். அப்புறம் அப்படியே நீங்கள் கால் பேசிட்டு அப்படியே கீழே குனிஞ்ச மாதிரி நடந்து வந்துட்டுருக்கீங்க.
என் ஆள் சும்மா தேவதை மாதிரி ப்ளூ கலரில் ஒரு ட்ரெஸ்ஸை போட்டுட்டு ஃபோன் பேசிட்டு அப்படியே நடந்து வந்துட்டுருக்கா. அப்போ நீங்கள் சடனாக சுற்றி முற்றி பார்க்குறீங்க, பார்த்தா ஜிம்முன்னு இல்லை. டே பொறுக்கி, நான் எப்படி ப்ளூ ட்ரெஸ் போட்டிருக்கேன்னு உனக்கு கரெக்டாக தெரியும். அதாண்டி ட்விஸ்ட்டு, நீ கேளு என்ன. அப்படியே ஆள் அழகாக நடந்து வந்துட்டுருக்கா. ஃப்ரீ ஹேர் வேற விட்டுருக்காளா, காற்று வேற அடிக்குதா. சும்மா அப்படியே அழகாக அவளோட ஹேர்ஸ் எல்லாம் அப்பா மூஞ்ச முன்னாடி வருது பாரு. அப்போயே அவளை தூக்கி நல்லா நச்சனை கிஸ் அடிக்கணும்னு தோணுச்சு. ஆனால் முடியாதடி. டே பொறுக்கி, நீ எங்கே இருக்க அப்படின்றதும் பின்னாடி இருந்து உங்களை யாரோ கூப்பிடுறாங்க. இதோ இங்கே இருக்கேன்டி. எங்கே? சிம்மினா, எப்படி எப்படி கரெக்டாக வந்துட்டேன். அப்போ சிம்மினா அப்படியே ரோட்லேயே உங்களை ஹக் பண்ணிட்டு, என்னால் பார்க்காமலாம் இருக்க முடியாது என்ன. அப்பா உன்னை பார்த்து அப்படியே 2 மாதம் உன்னை கட்டி பிடிக்காமல் உன்னை ஹக் பண்ணாமல் தோ இப்படி கிஸ் அடிக்காமல் 2 மாதம் ஆச்சுடி. என்னாலாம் அப்படி இருக்க முடியாது என்ன. தாண்டி வந்துட்டேன். அப்போ உங்களுக்கும் செம்ம ஹாப்பினஸ். அதை உங்கள் ஃபேஸ்லேயே ஜிம்மின்னு பார்க்குறான். ஓ அப்போது வந்துடுவீங்க என்ன. என்னை பார்க்கணுன்னு தோணுச்சுன்னா நீங்கள் வந்துடுவீங்க. ஆமாடி, சொன்னது புரியல என்ன. பார்க்கணுன்னு தோணுச்சுன்னா வந்துடுவேன். வெளில போகலாம் என்ன. நேற்று காளான் வாங்கி தரேன்டி. இல்லை எனக்கு பானிபூரி தான் வேணும். ஓ வாங்கி தர்றேன்னா. அங்கே மாதிரி உங்கள் அண்ணனுக்கும் உங்கள் அப்பனுக்கும் பயந்துட்டுருக்க வேண்டாம். இனிமேல் உன்னை பார்க்க இங்கேயே வந்துடுறேன்டி. வந்துடுறேன். எனக்கும் இது பிடிச்சிருக்கு. நான் எக்ஸ்பெக்ட் பண்ணல தெரியுமா நீங்கள் வருவேன்னு. தாண்டி சொல்கிறேன்ல, நீ அதெல்லாம் எக்ஸ்பெக்ட் பண்ணலையோ, அதெல்லாம் நான் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் அப்படியே அழகாக ஹக் பண்ணிக்கிறீங்க. ஓகேடா, இதோட நான் இந்த 1 ஷாட்டை முடிச்சுக்கிறேன். ஐ ஹோப் இது உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். ஸோ எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு மறக்காமல் லைக் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கமெண்ட்டும் பண்ணிவிட்டு போயிருங்கடா. ஓகேடா, ஸ்டே சேஃப் அண்ட் ஸ்டே ஹெல்தி. லவ் யூ ஆல். சராங்கே பாஸ்டோஸ்.